இனி தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்று வரும் தவேக பொதுக்குழு கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றும். தேர்தல் கூட்டணி தொடர்பாக கட்சித் தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. மக்கள் பிரதிநிதிகள் குரல் சட்டப்பேரவையில் நெரிக்கப்படுவதாகவும் சாடல். சட்டசபை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறத காமிக்கிறதே கிடையாது. வேல்முருகன் அண்ணன் பேசினா கூட காமிக்கிறது கிடையாது. ரொம்ப ஓவரா பேசுற உட்காரு. என்னடா ஜனநாயகம்? சட்டசபையில் பேசினா கூட எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க. இங்க லைவும் கிடையாது. ஆனா இங்கிருந்து எம்பிக்கள் போய் நம்ம அக்கா கனிமொழி அக்காலாம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, ஜனநாயகம் பறிக்கப்படுங்க, பேச விடல. இங்க என்ன நடக்குது? எல்லாரையும் பேச விடுறீங்களா? மக்களுடைய குரல் வலிகளை நீங்கள் சட்டசபையில் நெரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கதான் ஜனநாயகம் இல்லை. சட்டசபையிலே ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகளில் எப்படி ஜனநாயகம் இருக்கும்? இன்னும் சில நாள்களில் கடமையை முடித்துவிட்டு ஒவ்வொரு நொடியும் மக்கள் பணியாற்ற வருவார் விஜய். தமிழகத்தில் குடும்ப ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தவேக பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அவரு முழுமையாக 24 மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே 20% மக்களை சந்திக்கும் பொழுது அப்ப அவருடைய ஒரே ஒரு கடமை, அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவெற்று ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும். எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலையை திமுகவே செட் செய்து வைத்துள்ளதாக ஆதவ் அர்ஜுனா காட்டு. இனிவரும் காலங்களில் எங்களது தலைவரை தொட்டால் அண்ணாமலையை அம்பலப்படுத்துவோம் எனவும் திட்டவட்டம். பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும்? நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளா இருக்கும். நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திமுக அரசு மூடி மறைக்க முயற்சி செய்ததாக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து விஜய் பேசிய பின்னரே உரிய விசாரணை நடந்ததாகவும் பேச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது. இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க. நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒலித்தது. திமுக பாஜக தான் எங்களது எதிரி என தவேக பொதுக்கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு பேச்சு. தமிழ்நாடு முதலமைச்சரின் செயல்பாடு சரியில்லை எனவும் சாடல். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக, ஊழல், குடும்ப ஆட்சி, அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி. தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம். தமிழகத்தில் பாஜக உள்ளே வந்துவிடும் என திமுக கூட்டணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கூட்டணி இருக்கும் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளோடு முரண்பாட்டை குறிப்பிட்டு ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு பேச்சு. எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக, இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு. நோ, பிஜேபி உள்ள விடாம இருக்குன்னா விசிகே இருக்கணும், கம்யூனிஸ்ட் இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும். நாங்கள் உண்மையாக முழக்கமிடுகிறோம். வேங்கை வயலுக்கு திருமாவளவன் ஏன் செல்லவில்லை? எந்த அதிகாரம் அவரை தடுத்து நிறுத்தியது என ஆதவ் அர்ஜுனா சரமாரி கேள்வி.
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மூடு விழா நடத்த திமுக நினைப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது? அண்ணா, உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. நீங்கள் தான் 40 வருடமாக குரல் கொடுத்தீர்கள். இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை நீ க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. தாவேகா பொதுக்குழு கூட்டத்தை ஒட்டி சென்னை ஈசிஆரில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் சர்ச்சை. வருங்கால முதலமைச்சர் ஆனந்த் என்ற வாசகத்தால் தொண்டர்கள் குழப்பம். தாவேகா பொதுக்குழு கூட்டத்தை ஒட்டி ஒட்டப்பட்ட சர்ச்சை போஸ்டருக்கு ஆவேசமாக பதிலளித்த பொதுச் செயலாளர் ஆனந்த், தாவேகாவின் கோடானு கோடி தொண்டர்களில் நானும் ஒருவன் என விளக்கம். அது வேணுக்குனே சில பேரை அதை செய்யணும்ட்டு செய்யறாங்க. அதை போய் நீங்க என்கிட்ட இது மாதிரி கேட்கலாமா? எங்களுக்கு இருங்க நான் தெளிவா சொல்றேன் சார். உங்களுக்கு தமிழக முதல்வராக 2026 யார் வருவாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நான் ஒரு சாதாரண கோடான கோடி இல்லை, ஒரே ஒரு சாதாரண ஒரு தொண்டை. அதுக்கெல்லாம் நீங்க என்னை பார்த்து கேட்கலாமா? வேணுக்குனே சில விஷமிகள் அந்த மாதிரி ஒரு 5-6 போஸ்டர் ஒட்டிச்சுன்னு ஒண்ணு. நான் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தனது வாக்கை மாற்றிவிட்டேன். புதுச்சேரியின் முதலமைச்சராக வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு ஆனந்த் பதில், தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். அது எதுவும் புதுச்சேரியில் நான் தமிழ்நாட்டில் ஓட்டம் மாற்றி இங்கே நான் வந்துட்டேங்க. அந்த மாதிரிலாம் தயவு செய்து இதை மாதிரியான நியூஸ் எல்லாம் தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன். அது மாதிரிலாம் போடாதீங்க. தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகள் 2500 பேருக்கு உணவு வழங்க ஏற்பாடு. பொங்கல், வடை, சைவ மீன் குழம்பு, வெற்றிலை பாயாசத்தோடு தடபுடலாக தயாராகி வரும் உணவுகள். மதுரை உசிலம்பட்டியில் கஞ்சா போதையில் இருந்த சிலர் காவலரை கொலை செய்தது தொடர்பாக பேச அனுமதி கோரி அதிமுக அமளி. சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து அதிமுக உறுப்பினர்களை ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு. லாபிலிருந்து சத்தம் போடுறவங்களெல்லாம் அப்படியே வெளியேற்றுங்க காவலர்கள். அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை போன்ற அதிமுக ஆட்சியில் எத்தனை கலவரங்கள் நடைபெற்றது என்பது அனைவருக்கும் தெரியும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். திமுக ஆட்சியில் எந்த கலவரம் நடைபெறவில்லை என, மாறாக குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் பேச்சு. களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. குற்றங்களின் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது. புகார்களின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச அவையில் எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவினரை பேரவையிலிருந்து வெளியேற்றுவதிலேயே குறிக்கோளாக இருப்பதாகவும் காட்டம். அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறாங்க. அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது இந்த அரசு மீது என்று திட்டமிட்டு இன்றைய தினம் அவையிலிருந்து எங்களை வெளியேற்றிருக்கின்றனர். போதைப்பொருள் கட்டுப்படுத்துவதை திமுக அரசு தவறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
காவலர்களை தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதை கும்பலுக்கு தைரியம் வந்துள்ளதாகவும் சாடல். அவர் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என்று போட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார். அப்படி காவல்துறை நடவடிக்கையாக கூறினார்கள். ஆனால் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. திட்டமிட்டு காவல்துறையை அவமானப்படுத்துகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் தொடர் செயின் பறிப்பு குற்றவாளிகளை 3 மணி நேரத்தில் போலீசார் பிடித்துள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி விளக்கம். நோகடிக்கின்ற வண்ணம் அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை, அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்கள் வேகத்தை தடுக்கின்ற வகையில், அவர்களுக்கு மனச்சோர்வை உருவாக்குகின்ற வகையில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை எந்த குற்றத்தையும் கண்டுபிடிப்பதற்கு நிச்சயமாக உடனடியாக கண்டுபிடிக்கும்.